السلام عليكم ورحمة الله وبركاته. நாவை பேணிக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் சகோதரர் அல்-ஹாஃபிஸ் மௌலவி அல்-காரி இஃப்திகார் அசீஸ் அல்-காஃபி அவர்களினால் நிகழ்த்தப்படக்கூடிய பயான் இது உங்களுக்கு யூடியூப்பின் மூலமாக பார்க்க முடியும். அதே போன்று யூடியூப் டவுன்லோடர் என்ற சாஃப்ட்வேர் என்றால் அதை டவுன்லோட் செய்ய முடியும். நாம் இந்த பயானை கேட்டு நாவை பேணி பாதுகாத்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد واله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله تعالى بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قائلين ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. فقال الله تعالى وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن أحدكم يجمع خلقه في بطن أمه 40 يوما نطفة ثم يكون علقة مثل ذلك ثم يكون علقة مضغة مثل ذلك إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற நிகழ்ச்சிய அல்லாஹ் திருப்பொருத்தத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அவன் தனித்தவர் இணைப்புரை அறுத்தவர்கள் உள்ள நாயால் தான் கொள்கின்றேன். அண்ணன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் குடும்பத்தின் மீதும் அன்னவர்கள் மீது சேர்ந்த சத்திய சாபாக்கள் சாபியங்கள் சாபியங்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் மற்றும் கியாமத் நாள் வரைக்கும் வரையறுக்கக்கூடிய முக்கியமான முக்கியமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் சலாத்தின் கருணையும் சலாமையும் இடையே உண்டாகிறது. அல்லாஹ் தலைவர்களே, மனித ஜமாஅத்தை கடமையை அல்லாஹ்வுடன் நியத்திற்கு மதிக்கக்கூடிய அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எடுத்து நடக்குமாறு இருக்கின்றானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், அதே போன்று இந்த விடயங்களை விட்டு விலகி நடந்து கொள்ளுமாறு இருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பாலுங்களுக்கும் வங்கியத்தில் கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஈருலகிலும் சுத்திச்சமான சந்தோஷமான நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையின் தக்குவாவின் அடிப்படையில் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு அறிஞர் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் இருக்கிறேன். அங்காளர்களே, அல்லாஹ்வின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வளர்த்திருக்கின்றான். ஆனால் நாம் யாரும் நினைத்தபடி யாரும் உலகத்திற்கு பிறக்கவில்லை. வெள்ளையர்கள் வெள்ளையர்களாகவும், கருப்பினர்களாகவும், கட்டையர்களாகவும், நெட்டையர்கள் உயரமானவர்களாகவும் இவ்வாறு யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்தந்த நிலைமையில் யாரும் பிறக்கவில்லை. சிலர்கள் உயிர் வாழ்கின்றார்கள், கம்மியான வயதில மோட்டாகின்றார்கள்.
அவர்களும் அல்லாஹ்விடத்தில் நான் கம்மியான வாழ்க்கை வாழணும்னு கேட்கிறார்கள். சிலர் அதிகமான வயதில் 100 வயது 150 வயது வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களும் அல்லா கிட்ட இவ்வளவு நான் வயது வாழணும்னு சொல்லி யாரும் கேட்கிறார்கள். மாறாக அல்லாஹ் தஆலா எவ்வாறு படைப்பதற்கு நாடுகின்றாரோ அவ்வாறு படைக்கின்றார். அல்லாஹ் தஆலா தாயிலை கற்பறையில அவன் நாடியது போன்று படைக்கின்றான். சிலர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? சிலர்கள் கையில் விளங்காமல் கொடுக்கின்றார்கள், சிலர்கள் காது கேட்காமல் இருக்கின்றது. இதெல்லாம் யாரும் நாடுவதில்லை, யாரும் நினைச்சு உலகத்துக்கு பிறக்கிறது இல்லை. மாற்றமாக அல்லாஹ் தஆலா அவன் எவ்வாறு நாடுகின்றான், அவன் எந்த முறையில் நாடுகின்றான் அந்த முறையில் தாயில ரைட்டிலிருந்து விலக்க செய்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அதை எந்த முறையில் நாடுகின்றானோ அவ்வாறுதான் அவன் உலகத்தில் பிறக்க செய்கிறான். அதே போன்று மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு அவன் நாடியவாறு அல்லாஹ் படைத்து விட்டான். அல்லாஹ் இதில் எவ்வாறு படைத்திருக்கின்றானோ அதற்கு பிரகாரம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை ஒவ்வொரு முஸ்லிமான ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு ஹதீஸில் கூறுகின்றான், தாயிர கற்பாரில் எவ்வாறு நாம் உருவாக்கினோம் என்று. إن أحدكم يجمع خلقه في بطن أمه 40 يوما نطفة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித உருவத்தை அல்லாஹ் மனிதனுடைய உருவ தோற்றத்தை அல்லாஹ் தஆலா எவ்வாறு படைக்கின்றார் சொன்னால் 40 நாட்களாக எவ்வாறு ஸ்டெப் பிரித்து அல்லாஹ் தஆலா படைக்கின்றார். முதலாவது அந்த மனிதனை விந்து துளியாக உருவாக்கி அந்த விந்து துளியிலிருந்து சும்மா எப்போது ஆடப்பட்டு சும்மா எப்போது மூலகத்துக்கு எவ்வாறு சொன்னால் அந்த மனிதனை முதலாவது விந்து துளியிலிருந்து உருவாக்கி அந்த விந்து துளி எவ்வாறு என்று சொன்னால் அதன் பின்னால் 40 நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அதை ஒரு இரத்த கட்டியாக மாற்றி அந்த 40 நாட்களுக்கு பின்னால் இரத்த கட்டியாக மாறி அதுவும் இன்னொரு 40 நாட்களுக்கு பின்னால் அது சதை கட்டியாக மாறி அல்லாஹ் குர்ஆன் சொன்னார் அதற்கு பின்னால் ஒரு எலும்பு தோற்றத்தை உருவாக்கி அந்த சதைகளை அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்கள் உள்ள உடம்புல அப்படியே போட்டியிருக்கிறார். நேரத்திலே அல்லாஹ் தஆலா இதை படைக்கிறான். யாருக்கும் யாரும் சிரித்த மாதிரி உலகத்தில் வரல. ஒரு மனிதன் நினைக்கிறான் நான் உலகத்தில் அதிகமான உயிர் வாழணும்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் எனக்கு உலகத்தில் அதிகமான உயிர் வாழ்வதற்காக மாத்திரை தாங்க கேட்கிறான். ஆனா முடியாது. அல்லது ஒரு டாக்டர் என்ன செய்கிறார், வித்தியாசமான முறையில குழந்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே தோட்டத்துல பிறக்கிறாங்க, வித்தியாசமா பிறக்கிறாங்க. நாங்க என்ன செய்யும் ஒரே தோட்டத்துல ஒரு 5 குழந்தைகள் நாம குழந்தை வைப்போம், ஆபரேஷன் பண்ணி இப்படி உருவாக்குறது சொல்லி டாக்டர் நினைச்சா முடியாது. அல்லாஹ் தஆலா கூட செய்கிறான். அல்லாஹ் அர்ஹமத்துல் முஹ்மினீன் அல்லாஹ் தஆலா உங்க தாய் வயிற்றிலிருந்து குர்ஆன்ல ஒவ்வொரு இடத்துல சொல்றான். தாய் வயிற்றிலிருந்து உங்களை எப்படி படைக்கிறோம். இருட்டறையிலிருந்து யாருக்குமே ஒரு இருட்டறையிலிருந்து எந்த ஒரு வசதியும் உருவாக்க முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா எங்களை ஒரு இருட்டறையிலிருந்து அல்லாஹ் தஆலா உருவாக்கி அல்லாஹ் தஆலா இவ்வாறெல்லாம் படைத்து விட்டு அல்லாஹ் தஆலா மனிதன் எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை சொல்கிறார். ஒரு மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு நன்றி செலுத்துவது வெறுமனை தொழுகையை கொண்டு மாற்றம் நன்றி செலுத்துவதல்ல. மனிதனை படைத்து விட்டான், நல்ல அழகான முறையில் இருக்கின்றான், 5 நேரம் அவன் தொழுகின்றான், தஹஜ்ஜுத் தொழுகின்றான், ஹஜ் செய்கின்றான். இது மட்டுமல்ல, மேலான சொல்லி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் நன்றி செலுத்துவது கடமையாக சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அவன் செல்வத்தின் மூலமாக எவ்வாறு அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் மனிதனுக்கு மிக பயங்கரமான வித்தியாசமான அதிசயமான அல்லாஹ் ஞாபகத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த ஞாபகத்தை எல்லாம் அந்த மனிதன் எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும். மேலாளர்களே, அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது எவ்வாறு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞாபகத்தின் மூலமாக அதே பிரகாரம் அவன் நன்றி செலுத்துவதை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ. அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ கேள்விப்படத்தில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். பார்க்கக்கூடிய பார்வைகளை தந்திருக்கின்றான். சிந்தனா சக்தியை மூளையை தந்திருக்கின்றான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய இதயத்தை தந்திருக்கின்றான். இவ்வாறு அல்லாஹ் தஆலா பல விதமான படைப்புகள் அல்லாஹ் தஆலா தந்திருக்க சொல்கின்றான். லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்க நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆகுவதை தான் அல்லாஹ் தஆலா
ஆகவே நாட்களே அந்த செல்வந்தர்களாக இருந்தால் அவர் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்மை எது? அந்த செல்வத்தின் மூலமாக அவர் ஹலாலான முறையில் சம்பாதித்து அந்த செல்வத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு சதகா சக்கரத்துகள் தான தர்மங்கள் செய்வதுதான் அல்லாஹ் தஆலா அந்த சொத்து செல்வங்களை அந்த செல்வங்களை கொடுத்ததற்கு அவர் நன்றி செலுத்துவதாம். அதே போன்று அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கண் பார்வை தந்திருக்கிறார். இந்த கண் பார்வை மூலமாக எவ்வளவு நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலாவால் அனுமதிக்கப்பட்ட பார்வையை பார்ப்பதுதான் அந்த கண்ணுக்கு செய்யக்கூடிய கண்ணை அந்த அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றியாக இருக்கப்படுகிறது. ஒரு மனிதன் பாதையில் போகின்றான். பாதையில் போகும்போது அதிகமான ஒரு கிட்னாக்கள் தான் நடக்கின்றது. இவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தந்த இந்த கண்ணை நான் அல்லாஹ்வுக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவது என்று அவன் சிந்தனை செய்து அந்த கண்ணின் மூலமாக அந்த கெட்ட விடயங்களை தன் பாதை மூலமாக தன் நத்துக்கு ஆளாக கட்டுப்படாமல் அவன் என்ன செய்கின்றான்? அந்த பாதையை செல்கின்றான். அதன் மூலமாக தன்னை சென்று அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்துகின்றான். காதை கொடுத்திருக்கின்றான். அந்த காதில் எதிர விடயங்கள் குர்ஆனுடைய ஓசைகளை கேட்க வேண்டும், நல்ல விடயங்களை கேட்க வேண்டும். இவ்வாறு அந்த மனிதன் செய்தார் என்று சொன்னால் அந்த காதை தந்த அல்லாஹ்வுக்கு இவன் நன்றி செலுத்துகிறான். உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் அந்த மனிதன் ஒவ்வொரு உறுப்பு எந்தெந்த உறுப்புகளை தந்திருக்கின்றானோ அதன் பிரகாரம் நன்றி செலுத்துவதுதான் அல்லாஹ் தஆலா செய்கிறான். ஒரு விடயம் இருக்கின்றது, ஒரு உறுப்பு இருக்கின்றது. அந்த உறுப்பு மிகவும் மோசமானதாகவும் இருக்கும். சில நேரத்தில் அந்த மனிதனை ஈடேற்றம் பெறுவதற்கும் காரணமாக இருக்கும். எந்த முஸ்லிம் பிற முஸ்லிமுடைய நாவை மற்றும் தன்னுடைய கையை விட்டு ஈடேற்றம் பெறுகின்றானோ அவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உறுப்பியை நாவை பற்றி சொன்னார்கள். இது நாவு என்பது மனிதர்களை சொர்க்கத்துக்கும் கொண்டு செல்லும். சில நேரத்தில் அவனை அப்படியே அழித்துவிடும், நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக அல்லாஹ் தஆலா நிஅமத்துக்களை சொல்லி என்று குர்ஆன் கூறுகின்றான். எவ்வாறு என்று சொன்னால் இந்த நாவை பற்றி வலகத் خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه. மனிதனை வளர்ந்து கலப்பின இன்சான மனிதனை நாம படித்தோம். அந்த மனிதன் என்ன விடயங்களை எண்ணுகின்றானோ, எந்த விஷயங்களை எல்லாம் சிந்தனை செய்கின்றானோ அந்த விஷயங்களையும் நாங்கள் அறிவோம். அந்த மனிதனோட நாம் எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால் அவனோட உயிர் வரக்கூடிய அந்த நாடி நரம்புக்கு அதை விட சமீபத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது எவ்வாறு சொன்னால் அந்த மனிதன் செய்யக்கூடிய அவன் என்னென்ன விடயங்கள்லாம் செய்கின்றானோ அந்த விடயங்களை வலதுபுறமாக இடதுபுறமாக இரண்டு மலக்குகளை வைத்து அவன் எழுதிக் கொண்டிருக்கின்றான். அந்த ரெண்டு மலக்குவார்களும் ரசீத் என்று சொல்லக்கூடிய அசீத் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குகளை வைத்து அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு கொண்டிருக்கின்றார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு தஃசீர் செய்கிறார். எவ்வாறு என்று சொன்னால் ஒரு மனிதன் இருக்கின்றார், விளையாட்டுக்காக வேண்டி சட்ட அக்கறித்த ஒரு மனுஷன் செய்கிறார். ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ அல்லது ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஒரு மனிதனை கேவலப்படுத்தும் நோக்கத்துல நீ சாப்பிட்டாயா? இப்ப உலகத்துல நாங்க எடுத்துக்கொண்டா ஒரு நல்ல சாப்பிடக்கூடிய ஒரு பையன் இருந்தா நான் கேட்போம், சாப்பிட்டாயா? நாம் அவரை கேவலப்படுத்துவதற்காக அல்லது அவரை கலாய்ப்பதற்காக கேட்போம். ஆனால் நேரம் இந்த வார்த்தையை கூட அந்த மனத்தை விட்டு வைப்பதில்லை. விளையாட்டுக்கு தான் கேட்டிருப்பாரு. இவர் அந்த மனிதன் உணவு நோவும் என்று அவர் நினைக்க மாட்டாரு. விளையாட்டுக்கு இருவரும் விளையாடி கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தையை கூட அந்த மனத்தில் விட்டு வைப்பதில்லை. அதை எழுதிக்கொண்டே இருப்பார்கள். அதே போன்று வேளாண்மையிலே இந்த நாய் மூலமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. அல்லாஹ் தஆலா குர்ஆனில்
கூறுகின்றார், ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய நல்ல தீய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஏற்ற பதிவு செஞ்சு கொண்டே இருக்கின்றான். எல்லா விடயத்தையும் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு நாளைக்கு மறுமை நாளில் அந்த மனிதனத்துல இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. அந்த மறுமையினால மனிதன் எல்லா மனிதனுடைய உள்ளத்தை கேட்பான். ஒரு விஷயத்தை நாங்க ஒரு போட்டி வச்சாலும் அந்த போட்டியில பெஸ்ட் பரிசு கொடுத்தாலும் மற்ற மாணவர்கள் இருப்பாங்க, அதுல திரும்பி போட்டிருப்பாரு, அல்லது அந்த மாணவருடைய தாய் தாப்பட்டு இருப்பாங்க, அதை பார்த்து போட்டு அனுப்ப சொல்லி. அதே போன்று நாளைக்கு மறுமையினாலேயும் அல்லாஹ் தஆலா அந்த கணக்குகளை ஏடுகளை வச்சிருப்பான். இந்த மக்களுடைய உள்ளத்துல என்ன வரும்? அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன அநியாயம் செஞ்சிட்டான் எந்த முறை வரும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், இக்ரா கிதாபக், இதோ உன்னுடைய ஏடை நீங்க புரிந்து கொள்ளு, கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா, இந்த நாள்ல உனக்கு உன்னுடைய கணக்குகளை நீயே பார்த்துக் கொள்ளு என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நாளைக்கு வறுமை நாள்ல எவ்வாறு என்று சொன்னால், அந்த கையில் கிடைத்த அந்த மனிதன் எவ்வாறு இருப்பார் என்று சொன்னால், இவர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா அந்த கிதாப் அந்த ஏடுகள் அந்த மனிதனுடைய கையில கொடுத்ததற்கு பின்னால் இவர் கேட்பார், மாலிஹாத கிதாப், இந்த கிதாபுக்கு என்ன வந்துச்சு? நான் செய்யக்கூடிய நான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டிருக்கிறேன். நான் பெரிய பாவம் செய்திருக்கேன், சின்ன பாவத்தை செஞ்சு, அதே போன்று சில விஷயங்கள் தெரியாமல் செஞ்சேன், எல்லா விஷயத்தையும் இந்த ஏடு விட்டு வைக்கலையே, மாலிஹாத கிதாப், இந்த கிதாபுக்கு என்ன நடந்துச்சு என்பதாக அந்த மனிதன் சத்தம் போட்டு கதறி அழுது கொண்டிருப்பான். அதன் மூலமாக தன்னுடைய 2 கைகளை கடித்து துப்பிக் கொண்டிருப்பான். இது ஒருவரின் காரணம் என்ன? அவன் நாவால் செய்யக்கூடிய நாவால் நடக்கக்கூடிய விடயத்தின் மூலமாக நாளைக்கு அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை கேவலப்படுத்துகின்றான். அதே போன்று இந்த நாவை தந்த அல்லாஹ் கூறுகின்றான், நாவை தந்த அல்லாஹ் தஆலா இந்த நாவை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், இந்த நாவை எவ்வாறு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பலவிதமான முறைகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா முதலாவது கூறுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தி நபி, நீங்க அவங்களோட சப்தத்தை நீங்க உயர்த்தாதீங்க, ஃபௌக ஸௌத்தி நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சப்தத்துக்கு முன்னால உங்களோட சப்தத்தை நீங்க உயர்த்தாதீங்கன்னு சொல்றாங்க. இதே அந்த நாய் மூலமாக இவன் நபிக்கு கண்ணியமற்ற முறையில் சஹாபாக்கள் உயர்த்தி விடுவார்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபிக்கு முன்னால் அவங்களோட சப்தத்தை நீங்க சாத்துங்க என்பதாக. அடுத்த விடயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பெற்றோருடைய விடயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வலா தகுல்லஹுமா உஃப், உங்களுடைய தாய் தகப்பனுக்கு சீ என்ற உப் என்ற வார்த்தையை நீங்க பாதிக்காதீங்க. மேலாட்சியரே, இந்த விடயத்துல நாங்க உலகத்துல மிகவும் கட்டுத்தடுக்கவா இருக்கிறோம். நம்முடைய காலம் வந்துட்டு இப்ப போய்விட்டது. இப்ப நபிகளுடைய உண்மைத்தான் எங்களுக்குத்தான் போவாங்க. இப்ப எந்த நபியும் வரப்போவதில்லை. அது அல்லாஹ் தஆலா இவனை நாமும் பாதுகாப்பதற்கு சொல்கிறான், வலா தகுல்லஹுமா உஃப், உங்களோட தாய் தகப்பனுக்கு நீங்க உப்பிட வார்த்தையை பேசாதீங்க. நீங்க அந்த வார்த்தையை பேசுவதன் மூலமாக நாளை மறுமை நாளில் உங்களுக்கு கைத்தேர்தல் கிடைக்க வேண்டியதாக மேலாட்சியரே, தாய் தாப்பனுடைய விடயத்தில் நாங்கள் எங்களுடைய நாள் பார்த்து இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகள், தாய் தாப்பன் சொத்து செல்வங்களை எழுதியிருக்கிறது சொல்லி அந்த தாயை மனசு நோப்படுத்துகின்றார். மேலாட்சியரே, ஹதீஸ்ல அவர்கள் எப்படி சொன்னால், காபிரான தாயாக இருந்தாலும் காபிரான தந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கை இந்த மனிதன் கொடுத்தே தீர வேண்டும். ஆனால் இன்று மார்க்கம் என்ற பேரில் என்ன செய்கின்றார்கள்? நீ என்னுடைய கொள்கையில் இல்லையா, தாயை வீழ்த்தி விடுகின்றார்கள். தாய் என்று பார்ப்பதில்லை, தாயை எட்டி உதைத்து விடுகின்றார்கள். மேலாட்சியரே, இதான் மார்க்கம் சொல்கின்றது. மார்க்கம் என்று சொன்னால் தாய் தாப்பனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பலவிதமான ஆயத்துக்களை சொல்கின்றார். மேலாட்சியரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வார்த்தை, நீங்க உங்களோட தாய் தாப்பன் அவனுக்கு என்ன செய்தாலும், என்ன அநியாயம் செய்தாலும், வசாத்துல்லஹுமா, நீங்க அவங்களோட மனசு நோவப்படி அவங்களோட மனசை வேதனைப்படக்கூடிய வார்த்தைகளை சீ என்ற உப் என்ற வார்த்தைகளை நீங்க பேசாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.
அது மட்டும் இல்லாம நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் செய்யக்கூடிய உபதேசத்துல நீ ரோட்ல பாதையில நடக்கும் பொழுது உன்னுடைய பார்வை நீ வந்து பெருமையான முறையில் நடக்காது. அதே போல உன்னுடைய சப்தத்தை எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் என்ற நிலைமையில நீ பேசாத. உன்னுடைய சப்தத்தை அந்த விஷயத்துல நீ குறைத்துக் கொள்ளு. உனக்கு தெரியாத முறையில் நீ பேசு. நிச்சயமாக கேடான சவுண்டு, மிக மோசமான சப்தம் எதிர சொன்னா கழுதையுடைய சப்தம் தான் மிக கேவலமான சப்தம் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு விளக்கப்படுத்தார். மனிதன் நல்ல விடயத்தை பெறுவதும் அவன் நாட்டத்தை பெறுவது எல்லாமே அவனுடைய நாவல். இந்த உலகத்தை அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் நான் ஒரு பிசினஸ் பண்ண என்று சொன்னார், அதே போல இன்னொரு பண்ணுகின்றார் என்று சொன்னார், அவருடைய அந்த வியாபாரத்தை தாக்கித்தான் நான் பேசுவேன். நான் செய்யக்கூடிய நல்ல விடயங்களை உயர்த்தி பேசுவது இவ்வாறு மாற்றம் சொல்லவில்லை. நான் என்ன செய்கின்றதோ அதை மட்டும் பார்க்க வேண்டும். இந்த மக்களை பொறுத்தவரையில் அடுத்தவனுடைய குறையை பேசி தன்னுடைய கொள்கையை வளர்த்துக் கொள்கிறோம். இது நியாயமா? இது மார்க்கம் சொல்ல, மார்க்கம் என்று சொல்லி இந்த மார்க்கத்தையே கேவலப்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக் கொள், உன்னுடைய நாவை மூலமாக எந்த மனிதனுடைய உள்ளத்தையும் நீ தாக்கி பேசிவிடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையை தான் காட்டுகின்றார்கள். யஹூதி நஸ்ராக்களாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக அரவணைப்பாக அலட்சிய முறையில் பேசுவார்கள். ஆனால் இன்று எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு மத்தியில் இந்த நாவை கொண்டு எவ்வாறான வார்த்தையை பேசுகின்றோம்? உலமாக்களுக்கு தெரிவதில்லை, வயதானவர்களுக்கு தெரிவதில்லை, எல்லாத்தையும் கேவலப்படுத்தி பேசுகிறேன். மார்க்கம் என்று சொல்லி இந்த விடயத்தை காட்டி மார்க்கத்தை எழுத முடியாது. மார்க்கம் என்று சொன்னால் தக்வா எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எங்களுடைய உறுப்புகளை தந்திருக்கின்றான். அந்த உறுப்புகளின் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு எந்தவித மனப்பங்கும் எந்தவித அசௌகரியமும் நடக்காமல் பார்ப்பதுதான், பாதுகாப்பதுதான் உண்மையான கொள்கை, உண்மையான முஸ்லிம். அதே போன்று மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் ஹதீஸில் கூறுகின்றார்கள், இன்ன அக்ஸரல் கதாயிபு ஆதம் ஃபில் இன்சானின், ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு மனிதர்களும் அதிகமான முறையில் அவர்கள் கேவலப்படுவது, ஒவ்வொரு மனிதனும் அதிகமான முறையில் பாவம் அளிப்பது, ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவத்தில் விடுவது அவருடைய நாய் மூலமாகத்தான். சொன்னார்கள், ஆதமுடைய மக்கள் காலையில் எழும்பும் பொழுது அவனுடைய உடம்பு அனைத்து உறுப்புகளும் அவருடைய நாவை பார்த்து சொல்லும், அவனுடைய உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அந்த அவனுடைய நாவை பார்த்து கூறும், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்னை பயந்து கொள், என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள், என்னை நீ பாதுகாத்துக் கொள் என்பதாக அந்த நாவை கூறும். அதே போல சொல்லும், நீ அழகான முறையில் நடந்து கொண்டாய், நீ அழகான முறையில் நடந்துவிட்டால், நீ மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையான முறையில் மக்களை ஒற்றுமைப்படுத்தும் முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறிய வார்த்தைகளை வைத்து நீ பேசிவிட்டார் என்று சொன்னால் நாங்களும் இயக்கம் பெறுவோம். அல்லது நீ கொஞ்சம் தடைந்து விட்டாய் என்று சொன்னால், மற்றவர்கள் அழைப்பதற்காக நீ மாற்றிவிட்டாய் என்று சொன்னால் நாங்களும் மாற்றமாகிடுவோம் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் அந்த நாவை பார்த்து அல்லாஹ்வுக்கு அடி இஷ்டத்தில்லா அப்படின்னா எங்களுடைய விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்து பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனை வைத்து அதனுடைய நாவை போய்கொண்டே இருக்கு. அல்லாஹ் தஆலா இதைதான் குர்ஆனில் கூறுகிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபக்ரிஹ்துமூ. உங்கள் சகோதரருக்கு மத்தியில நீங்க ஒற்றுமையா நடந்து கொள்ளுங்க. அவரை என்ன உங்களை மனத்தை நோய்படுத்தி பேசினாலும் அவருடைய மனதை நீங்கள் நோய்படுத்தி பேசாதீங்க. அவர்களுக்கு மத்தியில ஒற்றுமையா நடங்க. நம்ம சொல்லுது, உங்களுடைய சகோதரர்கள யாராவது ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டார் என்று சொன்னால்
நீங்க உங்களை சகோதரர் மௌத்தாகிவிட்டார், அந்த மனிதனுடைய அவர் மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய மாமிசத்தை உண்பதற்கு நீங்கள் புசிப்பதற்கு விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். கேட்டுவிட்டு அல்லாஹ்வே பதில் கூறுகின்றான், மக்களே நீங்க அந்த விஷயத்தை வெறுப்பீங்க, உங்களுடைய சகோதரர் மாமிசத்தை உண்பதற்கு நீங்கள் வெறுப்பீங்க என்பதாக கூறுகின்றான். மேலாட்சிகளே, நாங்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, கோல் பெறுவது அனைத்துமே தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதை போன்ற என்பதாக அல்லாஹ்வே கூறுகின்றான். அது மட்டுமல்லாத ஒரு மனிதன் தினா செய்து விட்டார் என்று சொன்னால் அதன் தண்டனைகளை அவன் அனுபவித்து அதன் பின்னால் அவன் மன்னித்து விடுவான். ஆனால் ஒரு மனிதன் கைவத் பேசிவிட்டால், புறம் பேசிவிட்டால், கோல் பெறுவிட்டால் அந்த மனிதன் மன்னிக்காத வரையில அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் என்பதாக கூறுகின்றார். மேலான சோழர்களே, இந்த விடயத்தில் நாவை பாதுகாப்பதற்காக வேண்டி நாவுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா மிகவும் வற்புறுத்திக் கொள்கின்றான். நாவை எவ்வாறு நாங்கள் பாதுகாக்க வேண்டும், நாவை மூலமாக எவ்வாறு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வற்புறுத்திக் கொள்கின்றான். மேலாளர்களே, நம்முடைய சகோதரர்கள் விடயத்தில் நாம் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாம் எவ்வாறு எண்மை பாதுகாக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா அழகிய முறையில் தெளிவுபடுத்திவிட்டார். அதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு நாவை மூலமாக வரக்கூடிய எல்லா விடயத்தையும் விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எவ்வாறு என்றால், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை எடுத்துத் தருவதற்கு நான் பொறுப்பேற்கின்றேன், நீங்கள் உங்களுடைய மர்மஸ்தானத்தையும் இந்த நாவை நீங்கள் பாதுகாத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை எடுத்துத் தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து அவர் உம்மத்தை பார்த்து கூறியிருக்கிறார்கள். இந்த நாவை மட்டுமல்லாமல் தன்னுடைய துணையை வைக்க வாக்கியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் அல்லாஹ் தஆலாவுக்கு மாற்றமான முறையில் நாங்கள் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவுக்கு மாற்றமான முறையில் நாம் நடந்தோம் என்று சொன்னால் என்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். இந்த விடயத்தில் நம்முடைய நாளை அழகான முறையில் பாதுகாத்து அல்லாஹ் தஆலாவுக்கு அவன் தந்த ஞாபகங்களை எவ்வாறு நாம் அவனுக்கு எடுத்துச் செலுத்த வேண்டும் என்பதை விளங்கி அவன் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் எவ்வாறு நன்றி என்றால் அந்தந்த உறுப்புக்கு அதன் முறையில் நன்றி செலுத்தி அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு ஒரு நாய் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.